ஒவ்வொருவரும் கடந்த நாள் எல்லாம், கடந்த 8 மாதங்கள் எல்லாம் ஒரு கரு போல காத்தீரே நன்றி. నేను నా ఇల్లు నా ఇంటి వారందరూ మానక స్తుతించెదము. నేను నా ఇల్లు నా ఇంటి వారందరూ మానక స్తుతించెదము. నన్ను పిండము వలె కాచావే స్తోత్రం, నే సెదరక మోచావే స్తోత్రం. ఎబినేజరో ఎబినేజరో ఇంతవరకు మోసితివే. ఎబినేజరో ఎబినేజరో నా తలంపుతోనే ఉన్నావే. స్తోత్రం స్తోత్రం స్తోత్రం. హృదయములే మోసితివే. స్తోత్రం 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 స్తోత్రం. పిండము వలె మోసితివే. స్తోత్రం. ఏమియు లేకుండా సాగిన నా బ్రతుకును మేలులతో నింపితివే. ఏమియు లేకుండా సాగిన నా బ్రతుకును మేలులతో నింపితివే. ఎటి కీడైన తలంచని నీవు, ఏ తండ్రైన నీలాగలేరు. ఎటి కీడైన తలంచని నీవు, ఏ తండ్రైన నీలాగలేరు. ఎబినేజరో 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 నా తలంపుతోనే నున్నావే. స్తోత్రం స్తోత్రం స్తోత్రం. హృదయములు మోసితివే. స్తోత్రం 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 స్తోత్రం. పిండము వలె మోసితివే. స్తోత్రం. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. சேர்ந்து சொல்வோம். ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. கரு போல காத்தீரே. நன்றி 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 நன்றி. என்னை இதயத்தில் சுமந்தீரே. நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின வாழ்க்கைகளை இன்றைக்கு ஆண்டவர் எல்லாமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நல்ல அதற்காக ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம்னு சொல்லுங்க. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிக்க இன்னும் உங்களுக்கு பழகல, இன்னும் ஆராதிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு என்ன சொல்றது
மனதோ அல்லது அதற்குரிய சூழ்நிலைகளை இன்னும் உங்களுக்கு சரியாகல. ஆண்டவரே கிருபைதார், கிருபைதார், கிருபைதாரும் ஆண்டவரே. நன்றி அப்பா. அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்தி நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி. நல்ல வாய்களை ஸ்தோத்திரம் பண்ணி அமைதியா இருக்காதீங்க. கையை கட்டினா கூட வாய் திறக்கணும், இல்ல கையை கட்டக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவ சமயத்துல கை கூப்புங்க அல்லது நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ராஜா. சும்மா நான் உம்மனா முடிஞ்ச மாதிரி நிக்கிறதுக்கு ஏன் சபையில நிக்கணும்? ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. ரட்சகர் வந்ததா, ரட்சிப்பும் வந்ததே. எல்லாம் இணைந்து ரட்சகர் வந்ததா, ரட்சிப்பும் வந்ததே. மன்னிப்பு கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே. மன்னிப்பு கிடைத்ததே, மறுவாழ்வு பிறந்ததே. இம்மானுவேல் தேவன் நம்மோடு சேர்ந்து எல்லாம் இணைந்து இம்மானுவேல் தேவன் நம்மோடு. பகலிலே மேக ஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. எல்லாம் இணைந்து மறுபடியும் பகலிலே. சபையே தம்பிகளா பிரதர்ஸ் பின்னாடி பாடுங்க. அக்கினி ஸ்தம்பமாய் முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மெய்ப்பனாய். முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மெய்ப்பனாய். இம்மானுவேல் தேவன் நம்மோடு. இம்மானுவேல் தேவன் நம்மோடு. இம்மானுவேல் தேவன் நம்மோடு. ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில். என்னோடு சேர்ந்து சொல்லுவோம். ஆறுகள் நீங்களும் நான் கடக்கும் போது, அக்கினியும் ஊடாய் நடக்கும் பொழுது. ஆமா, நான் நடக்கையில் என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடு. என்னை என்றும் காக்க நேசர் என்னோடு. இம்மானுவேல். சத்தமா இன்னும் சத்தமா. தேவன் நம்மோடு. இம்மானுவேல் தேவன் நம்மோடு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேல். சேர்ந்து சொல்லுவோம். இம்மானுவேல் தேவன் என் சபையோடு. எல்லாமே என்னது சொல்லுவோம். இம்மானுவேல் என் குடும்பத்தோடு. இம்மானுவேல் நீர் என்னோடே. எல்லாருமே இணைந்து சொல்லுவோமா. இம்மானுவேல் நீர் என்னோடே. அல்லேலூயா. அவர் எத்தனை பேர் கூட இருக்கணும் விரும்புறீங்க? 9 மாதமா அதை பார்த்தோம், தியானித்தோம். கர்த்தர் என்னோடு, கர்த்தர் என்னோடு. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, என்னை மறந்து போவதும் இல்லை, என்னை வெறுத்து விடுவதும் இல்லை, என்னை ஒதுக்கி விடுவதும் இல்லை, என்னை விட்டு கொடுப்பதும் இல்லை. அல்லேலூயா. என்னை நினைக்கிற தெய்வம், என்னை சுமக்கிற தெய்வம், என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். சொல்லுவோம், என் தேவன் என்னோடு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் தேவன் என்னோடு. அல்லேலூயா.
சொல்லுங்க, என் தேவன் என்னோடு, என் தேவன் என்னோடு. நல்ல வாய்களை திறந்து சொல்லுவோம், என் தேவன் என்னோடு. அல்லேலூயா, ஆமென். உட்காருவோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எதனா ஒரு விஷயம்னா தலையால தண்ணி குடிக்கணும் அப்படின்னுவாங்க. உங்களை ஆராதனை நடத்துறதோ தண்ணியில டீயா குடிக்க வேண்டியதா இருக்கு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கொஞ்சம் நாம் எல்லாரும் உலகத்துல இருக்கிறோம். எல்லாரும் எங்க இருக்கிறோம்? சொல்லுங்க, எல்லாரும் எங்க இருக்கோம்? சொல்லுங்கம்மா, எங்க இருக்கிற எல்லாரும்? நம்ம உலகத்துலதான் இருக்கிறோம். பேசக்கூடாது, அப்படிதான் முடிகிற வரைக்கும் பேசக்கூடாது யாருமே. கவனிங்க, நம்ம எல்லாருமே உலகத்துல இருக்கிறோம். ஆனால் உலகத்துல ஊறாம இருக்கணும். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகத்துல இருக்கிறோமா? ஆமா, உலகத்துல என்ன செஞ்சிடக்கூடாதான்? ஊறிடக்கூடாதான். அந்த நெல்லிக்காவை தேன்ல போட்டு விற்கிறாங்களே கடையில, தேன் கிடையாது, சக்கரை தண்ணி. இல்ல குலோஜாம்ல இந்த சக்கரை தண்ணியில போட்டு விற்கிறாங்களா, பார்த்திருக்கீங்களா? அது என்ன செய்யுது? அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குது. அது உள்ள என்ன செஞ்சுக்குது? உள் வாங்கிக்குது. இதெல்லாம் வந்து சொல்றேன், எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டெக்னிக்கல் அல்லது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பிராக்டிக்கல். உலகத்துல இருக்கிறோம். நீங்க நம்ம உலகத்துக்கு சப்போஸ் எங்கேயாவது யதார்த்தமா நீங்க என்ன பைக்ல போகும்போது பார்த்தா, ஒரு அன்வான்டா ஒரு ஏதோ செய்யா நீங்க பார்த்துட்டா, நான் ஒண்ணு பாடிக்கிட்டோ இல்ல துதிச்சுக்கிட்டோ, மீன்ஸ் ஏதாவது ஒண்ணு இப்ப பாடுற பாடல்கள் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டோ, நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க யதார்த்தமான வாழ்க்கையில, யதார்த்தமான நடக்கையில, நீங்க திரும்ப சொல்றேன், இன்னைக்கு செய்தியே உங்களுக்கு ஆமேன் தான். இன்னைக்கு செய்தியோட டாபிக்கே என்னதான்? ஆமேன் தான். இது வந்து சொல்லி கொடுக்கிற மாதிரியான ஒரு டீச்சிங், ஒரு செய்தி. இது என்னது? இது பிரீச்சிங் அப்படிங்கிறத விட இது என்னது? இது கொஞ்சம் டீச்சிங் போல ஒரு செய்தி. ஏன்னா உங்களை பார்க்கும்போது, மற்றவர்களை பார்க்கும்போது, எங்கேயாவது பார்க்கும்போது உங்க வாய் முணுமுணுக்கணும். உங்க வாய் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுல யாருக்குமே விதிவிலக்கே கிடையாது. பெரியவங்க தான் செய்யணும், வயசானவங்க தான் செய்யணும். வாலி பிள்ளைகள் பஸ்ல சொன்னா எல்லாம் அசிங்கமா, என்ன அசிங்கமா? அசிங்கமான வார்த்தை பேசுறதுக்கும் தான் வெக்கப்படணும். இல்ல ஒரு சினிமா பாட்டை பாடுறதுக்கு தான் என்ன செய்யணும்? வெக்கப்படணும். கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு தான் வெக்கப்படணும். ஆண்டவரை துதிக்கிறதுக்கோ ஸ்தோத்திரம் பண்றதுக்கோ எங்கேயும் நம்ம என்ன செய்ய தேவையில்ல, எந்த இடத்துலயும். அதாவது அதுதான் நமக்கு ஆண்டவரை ஒரு சாட்சி கூட கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு ஊழியக்கார் சொன்னார், பரிசுத்தர் பரிசுத்தர் பாட்டை ஒரு பையனுக்கு காலேஜில் சாங்ஸ் பாட வாய்ப்பு கிடைச்சோன்னா அந்த பையன் சொன்னானா, நான் இந்த பாட்டு தான் பாடுவேன் அப்படின்னு. அப்போ பரவாயில்ல, ஏசுன்ற வார்த்தை வரக்கூடாது அப்படின்னாங்களாம். ஓகேன்ட்டு அந்த பையன் பாடினானா, பாடி முடிச்ச உடனே அந்த மொத்த பேரும் வந்து அவனை வான் பண்ணாங்களே, நிறுத்துறா, பாடக்கூடாது. ஏன்? நீ பரிசுத்தர்னு சொல்ற, அப்படி பரிசுத்தர்னா இயேசு ஒருத்தர் தான் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அப்படி எந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சாலும் கர்த்தர் தான் உயர்த்தணுமே தவிர, மீன்ஸ் எந்த இடத்துலயுமே அப்படி இருந்துட்டு இருந்தா நீங்க இங்க உட்காந்துட்டு உங்களை போட்டு நெருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கலா உங்ககிட்ட இருந்து துதிய ஸ்தோத்திரத்தை வாங்கிடலாம். அல்லேலூயா. உங்களை நடத்திடலாம். ஈஸியா ஆராதனைக்குள்ள என்ன செய்யலாம்? நடத்திடலாம். ஏன்? தனிப்பட்ட ஜபத்துல நல்லா ஆராதிச்சு, 1க்கு 2 முறை ஆராதிச்சு, இப்ப சும்மா நிறைய பாட்டு எடுத்து வச்சிருக்கிற பாட்டெல்லாம் இந்த 40 நாள் பிரேயர்ல ஒன்னொன்னா பாடி பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் தெரிய வச்சுட்டு தான் ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனையில நடத்துறோம். அல்லேலூயா. சும்மா வந்து இங்க நிக்கல. நான் வளர்ந்த விதமும் அப்படி எடுத்தவனே புஷ்கர் வந்து ஆராதிக்கிற மாதிரி நடத்தல. பர்சனலா ஆராதிச்சு, குட்டி குட்டியா சின்ன சின்ன பிரேயர்ல ஆராதிச்சு, அங்க பாட்டு இந்த பாட்டெல்லாம் பாடி, அதுக்கப்புறம் மொத்தமா உங்களுக்கு ஏதோ தெரியாத பாட்டு பாடுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்றோம்? பிராக்டிஸ் பண்ணி நடத்துறோம். ஆமே. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்களுக்கு ஆராதிக்க இஷ்டமானு கேளுங்க. கேளுங்க, நல்லாவே கேளுங்க. அப்ப பதில் சொன்னோமா இல்லையா? நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க நீங்க? சொல்லுங்கம்மா. எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் ஆராதிக்கிறதுனா. எனக்கு எப்படி இருக்கும்? அல்வா சாப்பிடுறத போல. சொல்லுங்க சார், யாருக்கெல்லாம் அல்வா பிடிக்கும்? என்ன மூஞ்சி வாருதே, சரியான அல்வா சாப்பிட்டுருக்க மாட்டேன் நீ. குற்றாலத்துலதான் போனேன்னா அப்படி குளிக்க போகும்போது வரும்போதும் உனக்கு அப்படியே சுட சுட என்ன கொடுப்பான்? அல்வா கொடுப்பான். அப்படி தண்ணிக்கு போனாலும் சரி, தண்ணியில இருந்து ரிட்டர்ன் வந்தாலும் சரி, வேற லெவல் டேஸ்ட்ன்ற பேர்ல சரியா கர்த்தரை துதிக்கலாம். ஆமென். சந்தோஷமா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏற்ற வேளையில் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. எப்படி எப்படி?
ஏற்ற வேலையில அவர் வார்த்தையை தருவாரு. நீங்க நம்ம என்ன செய்யணும், அதை நினைச்சு சோர்ந்துடாம அப்படி பாடக்கூடாது, உற்சாகமா பாடணும். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுவோம் அல்லேலூயா. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி சொல்றீங்களா? தமிழ்ல சொல்றீங்களா? வாயவே திறக்காம கோடி கோடி நன்றி சொன்னானும் பாடிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? இந்த சகோதரர்களுக்காக தனியா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுவோம். 7 நாள்லாம் பாடுறவன் கூட சும்மா இருக்க மாட்டான். வாரத்துக்கு ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு பாடு, கோடி பாடு, இல்ல லட்சம் பாடு, இல்ல மில்லியனாவது பாடுன்றீங்க. அல்லேலூயா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. நாங்க விசுவாசியா இருந்த காலத்துல எங்க பார்த்து சொல்வாரு, ஒரு ஆள் மட்டும் பாட்டும், மத்த யாரும் என்ன செய்யக்கூடாது, பாடக்கூடாது. நாங்க என்ன செய்யணும், ஏய் அப்படி ஏத்தணும், அப்படி இங்க உங்களை பாடுங்க, கூட சேர்ந்து பாடுங்கன்ற. இன்னைக்கு என் கையில மைக் இருக்கு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? 10 இல்ல 100 பாட்டு கூட பாடுவேன், நீங்க கேட்டுதான் ஆகணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நமக்கு ஒரு வாழ்க்கை, ஒரு நேரம் வரும், ஒரு சந்தர்ப்பம் வரும். ஆமென். இல்ல விசுவாசிக்கணும். நமக்கு ஒரு நேரம் வர, ஒரு சந்தர்ப்பம் வரும். நம்மள கர்த்தர் என்ன செய்வாங்க, நல்லா பாடு. அது வரைக்கும் நல்லா கீழே உட்காந்துட்டாலும் மைக் இருக்கிறது போல ஃபீல் பண்ணி பாடணும். உங்க பக்கத்துல சொல்லுங்க, உங்க கையில மைக் இருக்குன்னு நினைச்சுக்காங்க. மைக் இருந்தா எப்படி பாடுவீங்க? கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? கொஞ்சம் மைக் இருந்தா நம்ம என்ன பாடுவோம், ரொம்ப உற்சாகமா பாடுவோம். அப்படி பாடணும். நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன், நானும் நன்றியோடு வாழ நினைக்கிறேன். எத்தனை பேர் கேட்கிறேன்? கை தூக்குங்க. நான் நன்றியோடு வாழ நினைக்கிறேன்ப்பா. நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எப்படி வாழ நினைக்கிறேன் சொல்லுங்கப்பா. வாழ்வோமா? ரெடி? வாழ்வோமா? நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், நானும் நன்றியோடு வாழ நினைக்கிறேன். உங்க கிட்ட நெருங்கணுமே, உங்க கிட்ட பேசணுமே, உங்க கூட நடக்கணுமே, உம்மை போல மாறணுமே. உங்க கிட்ட நெருக்கணுமே, உங்க கிட்ட பேசணுமே, உங்க கூட நடக்கணுமே, உம்மை போல மாறணுமே. நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், நானும் நன்றியோடு வாழ நினைக்கிறேன். நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், நானும் நன்றியோடு வாழ நினைக்கிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சபையாருக்கு உங்களுக்கு இல்லாத ஒரு பழக்கம், அதை தியானமாக நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்து வாசியுங்கள். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. கைத்தட்டி தெலுங்குல
சூடா ஒரு டீ. அல்லேலூயா. ஆமே தமிழ்ல போட்டிருக்கு ஆமே என்பவர். தெலுங்குல என்ன போட்டிருக்கு? அணுவாடு. சூப்பர். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? சே ஆமே. சரி. ஆண்டவருக்கு பேர் எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம்? நல்லவர், வல்லவர், இரக்கமுள்ளவர், போதுமானவர், பரிசுத்தர், இல்ல எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம ஜபத்துல சொல்லக்கூடிய ஆமேன் என்கிற வார்த்தை அது ஹீப்ரு அராமிக் வார்த்தை. முஸ்லிம்ஸ் சொல்லுவாங்க அமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றது அமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்போ இங்க ஆண்டவருக்கு பேராகவே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர்? இந்த வார்த்தை நோட் பண்ணிக்கணும். உண்மை உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? சத்தியம் உள்ளவர் அப்படின்னு சொல்லுது. அப்படின்ற அந்த வார்த்தை சரியான மொழி அப்படின்னு சொன்னா, அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னு சொன்னா, அவர் உண்மை உள்ளவர், நம்பிக்கைக்கு உரியவர். ஆண்டவர் யாரு? எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? உண்மை. தெலுங்குல என்ன போட்டிருக்குமா? வந்துச்சா? தெலுங்குல போட்டுச்சு பாத்தீங்களா? உண்மைக்கு சத்தியம்ன்ற வார்த்தை இருக்கு. உண்மை இங்க சத்தியம் இருக்குல்ல, என்ன போட்டிருக்கு? நம்பிக்கைக்கு உரியவர். அல்லேலூயா. ஆமென் என்பவர். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள். ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எஸ் அண்ட் நோ அப்படின்னு இல்ல, அவர் எஸ் இருக்கிறார். ஆமேனு அவர் பேர் தான், எஸ் அவர் பேர் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். ஆமேனும் அவர் பேர் தான், எஸ் அப்படின்னாலும் அவர் பேர் தான். அல்லேலூயா. நம்முடைய ஜபத்துக்கெல்லாம் என்ன உண்டு? பதில் உண்டு. ஆகையினாலதான் நான் சொல்றேன், உங்களை நிறைய பேர் வீடுகள்லாம் வந்து ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும் போது சிலர் வாயில ஆமேன் வரல. நான் சொல்றேன், ரொம்ப கடுப்பா கோவத்துலதான் உங்க வீட்டுல இருந்து நான் வருவேன். ஒரு விசுவாசி நீங்க எல்லாம் யாரு சொல்லுங்களேன். இப்படி சொல்றேன் பாருங்களேன். ஆமேன் தெரியாத விசுவாசி, அல்லேலியா தெரியாத விசுவாசி, ஸ்தோத்திரம் தெரியாத விசுவாசி, பிரைஸ் லார்ட் சொல்ல தெரியாத விசுவாசி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற நிறைய விசுவாசி. என்னென்ன தெரியாது உங்களுக்கு? சொல்லுங்களேம்மா, என்ன தெரியாது? ஆமேன் சொல்ல தெரியாது. ஆமேன்னா என்ன, ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லக்கூடாதுன்னு தெரியாது. ரெண்டாவது என்ன தெரியாது விசுவாசி? அல்லேலியான்னு சொல்ல தெரியாது விசுவாசி. மறந்து கூட அல்லேலியா சொல்ற மாட்டோம். நாங்க காலேஜில் பிரசன்ட் எடுக்கும் போது அல்லேலியா சொல்லி மாட்டினாள். நான் அல்லேலூயா அல்லேலூயாவா யாருறாங்க? உண்மையா சொல்ற, பொய் சொல்ல கத்தர் பாக்குறாரு. பாலாஜி அப்படின்னா அல்லேலூயா அப்படின்னு சொல்லிக்கிறேன். அட்டெண்டன்ஸ் எடுத்தா புரியுதுங்களா? ஏன் எதுக்கு சொல்ல வருது? ஆமேன்னு சொல்ல தெரியாது, அல்லேலியாவோ சொல்ல தெரியாது, அடுத்தது என்னவும் தெரியாது. இப்ப இருக்கிற டோட்டல் விசுவாசிகளை மங்கி மழுங்கி டோட்டலி சொல்றேன். நான் எக்ஸம்ஷன் யாருக்குமே கிடையாது. யாரு வாயில இப்ப என்ன கிடையாது? சொல்லுங்க வாய் தருந்து. ஸ்தோத்திரம் கிடையாது. யாருக்கும் ஸ்தோத்திரம், யாருக்கும் பிரைஸ் லார்ட் மனப்பூர்வமாவும் சொல்றது இல்ல, மனமாறவும் சொல்றது இல்ல, சந்தோஷமாவும் ஏதாவது நினைச்சுப்பாங்களேன்னு சொல்றது இல்ல. அதுவும் இப்படி அப்படி இந்த ரஜினிகாந்துக்கு அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி மாதிரி சொல்றது. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர். என்ன எங்க கத்துக்க இல்ல சிம்பு ரசிக்கிற ஒரு வேலை இப்படி எல்லாம் பண்றதுக்கு. ராபின் வந்து சொல்லுவான் பாருங்க, எனக்கு எப்பனா ராபின் அடிச்சு ஒரு நாள் சொல்லி கொடுத்தேன். ஒரு 2 வாரம் இருக்குமா ராஜ்குமார்? 2 வாரம் இருக்கும். குழந்தைய நிக்க வச்சேன். அவங்க 2 பேர் அப்பா அம்மா முன்னாடிதான். என்ன ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேன், என்ன பிரைஸ் லார்ட் சொல்ல மாட்டேன். அவனுக்கு என்ன தெரியும்? குழந்தைக்கு அரைகுறை தெலுங்குலயே சொல்லி கொடுத்து 2 வச்சு பாஸ்டர் வந்தா இப்படி கைய வச்சு இப்படி எனக்கு சொன்ன. இன்னையில இருந்து இப்போ இன்னைக்கும் சரி, இடையிலும் சரி, 2 வாரமா என்னை பார்த்த உடனே பையன் என்ன செய்யறான், வந்து போட்டோ வேணா பிடிச்சி கமிட்டியில போடுறான் பாருங்க, அப்படியே வந்து நிப்பான். ஏன்னா சொல்லி கொடுத்தேன். ஆமென் சொல்ல மாட்டேன்.
ஆமேனோ அல்லேலியாவோ ஸ்தோத்திரமோ இன்னைக்கு விசுவாசிக வாயில இல்ல. இது என் உள்ளத்துல போட்டார். இதை நீ சொல்லித்தா. ஏன்னா அது ஆமேன் என்பது அவருடைய பேரு. யார் பேரு? இதை நீ சொல்லும் போது எப்பெல்லாம் சொல்லணும்னு சொல்லித்தரேன், எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லித்தரேன். வெளிப்படுத்தல் பைபிளுடைய கடைசி வார்த்தை லைன் படிங்க. வெளிப்படுத்தல் கடைசி லைன். தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், எனி லாங்குவேஜஸ். ரீட் த பைபிள். சதுவண்டி கர்த்தராகிய இருப்பதாக. தமிழ்ல வாசிட்டாங்க, தெலுங்குல இங்கிலீஷ்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சொல்லி இருக்காங்க. சொல்லுங்க பிளீஸ், தயவு செய்து. ஆமென். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. இது பைபிளுடைய கடைசி வார்த்தை என்ன? சோ இப்ப சொல்லி தர பாருங்க. முதல் வார்த்தையை படிங்க. படிங்கன்னா சொன்ன உங்களை மனப்பாடமா சொன்னால் தப்பு சார். தப்பு இல்ல தம்பி, கரெக்டா சொல்லலாம். சொல்லுங்க எல்லாருமே. இப்போ முதல் வார்த்தையை லாஸ்ட் வார்த்தையை சேர்த்து சொல்லுங்க. ஆதி ஆமேன். சொல்லுங்க. ஆதி ஆமேன். ஆதியும் அந்தமும் ஆணி. யாரு? இப்ப வேதத்தின் முதல் துவக்கம் யாரு? ஓ ஏசப்பா, உங்களுக்கு போய் பிரசங்கம் பண்றேன். என்ன ஒரு அடியை கண்டுபிடிப்பு. ஆண்டவர் சொன்னாரு முதல் அதிகாரத்திலே, இதோ அல்பா ஒமேகாவும். அது படிங்க. ஆதியும் அந்தமும் எடுத்து படிங்க. நான் நோட் பண்ணல, இருந்தாலும் படிங்க. ரெஃபரன்ஸ் சொல்லுமா? 22:13 படிங்க. சொல்லுங்கள. டோட்டலா எல்லாமே யாரா இருக்கிறாரு? இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? பிகினிங், எண்டு, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், அல்பா ஒமேகா, எல்லாமே யாரு தான்? சொல்லுங்க வாய் திறந்து. எல்லாமே யாரு தான்? இயேசுவா தான் இருக்கிறார். இதுக்கு உங்களுக்கு அழகான உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். ஆண்டவர் தான். இப்போ 2 கொரிந்தியர்ல சொன்னல 1:19 படிச்சீங்களா? 1:19 படிச்சீங்களா? 20 பாருங்க. ஆ 10 படிங்க. 10. சாரி, இல்ல வேணாம், நான் மறுபடியும் சொல்லி தரேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, ஆமேன் அப்படிங்கிற வார்த்தை இயேசு சுவாமியே தான் என்ன செய்யுது? குறிக்குது. இப்போ வேதத்தின் துவக்கமா ஆதியா இருந்தவர். ஆதியிலே தேவன் வானத்து பூமியும். ஆதியிலே யோவான் 1:1 படிங்க. வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை யாரிடத்தில் இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தை யாராய் இருந்தது? தேவனாய் இருந்தது. அதுக்கு பிறகு என்னவா இருக்குது? அது சொல்லுங்கம்மா. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆமென், ஆமென். அப்ப கவனிச்சுக்கங்க. துவக்கமா, பிகினிங், ஸ்டார்டிங், ஃபர்ஸ்ட் யார் தான்? இயேசு தான். லாஸ்டும் அவர் தான். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு படிப்படியா சொல்லி தரேன். ஒன்னொன்னா எரேமியாவுக்கு வாங்க. 28:6 பாருங்க. எரேமியா 28:6. நான் ஒரு நோட்ஸ் எழுதினேன், ஆனா ரெஃபரன்ஸ் எழுதல. உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஆமே. கர்த்தர் அப்படியே செய்வாராக. சிறைப்பட்டு போன அனைவரையும் பாபிலோனிலிருந்து திருப்பி வர பண்ணுவார் என்று நீ தீர்க்க தரிசனம் சொன்ன உன் வார்த்தைகளை கர்த்தர் என்ன செய்வாராக? நிறைவேற்றுவாராக. பிரைஸ் சொல்லலாம். அல்லேலூயா. உபாகமத்துல தொடங்கி வெளிப்படுத்தல் வரை விசுவாசிங்க வாயில என்ன வரணும்? ஒரு 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 முக்கியமான கண்டென்ட். ஒரு 4 சந்தர்ப்பத்துல என்ன வரணும்? என்ன வரணும்? ஆமேன் வரணும். உங்களை அறியாம ஆமேன் வரணும். நாங்க ஆமேன் சொல்ல மாட்டீங்களா?
ஒரு ஆலேலியா சொல்ல மாட்டீங்களா? என் மெசேஜை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணலாம் பாருங்களேன். மெசேஜுக்கு நடுவில் என்ன வரும்? பாரசமா வாயில என்ன வரும்? ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நான் என் மெசேஜை கேளுங்க, ஒரு அலுவலியா சொல்ல மாட்டீங்களா? ஒரு அலுவலியா உங்ககிட்ட அலுவலியா சொல்லு ஆமேன், இது கேவலமா இல்லை எங்களுக்கு? இப்படி பழகி வச்சிட்டீங்களே எங்களை. உங்க வாயில என்ன வரணும்? தேவைப்படுற நேரத்துல இதுல ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் சொல்லும் போது ஆமேன் சொல்லணுமா, சாபம் சொல்லும் போது ஜனங்க ஆமேன் சொல்லணுமா? ஆடாடா, இது என்ன கொடுமையா இருக்குது. ஆக மொத்தம் அவங்க சொல்லுவாங்க, நீங்க அப்படி சொல்ல வேணாம், நான் உங்களை சபிக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்று என்ன செய்யாதீர்கள், சபியாதீர்கள். நான் அதை அனுபவித்து வந்திருக்கிறேன், அங்க போகல. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு பிராக்டிஸ் இல்ல, உங்க பர்சனல் பிரேயர்ல நீங்க ஜெபிக்கும் போது, நீங்க ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லும் போது, ஒரு விஷயத்தை சொல்லும், ஆண்டவரே எனக்கு சொன்ன தீர்க்கதரிசனங்கள் எல்லாம், அல்லது ஏதோ நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்னீரே, ஆமென் ஆண்டவரே அப்படியே செய்யும் அப்படின்னு நீங்களே உங்க ஜெபத்துல என்ன பண்ணணும்? உங்களுக்கே ஆமன் போடணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களே உங்க ஜெபத்துக்கு என்ன பண்ணணும்? அடுத்தது மத்தவங்க ஜெபம் பண்ணாலும் ஆமீன் பண்ணணும். போட மாட்டீங்க நீங்க. உங்களுக்கு வீட்டுல வந்து ஜெபிக்கும் போதே நான் ஜெபம் பண்ணுவேன் இன்னும் தூங்குற மாதிரி, என்னடா எதிர்க்க ஆள் இருக்கிறானா இல்லையா? என்ன பழக்கம், எங்க கத்துக்கிட்டீங்க? ஒஸ்டா இல்ல உங்களுக்கு? இப்படிதான் உங்களை விமர்சனம் பண்ணணும். வீட்டுல சொன்னா கோச்சிப்பீங்களே. ஒரு ஜெபம் பண்ணா உங்க வாயில என்ன வரல? செத்து போன சபலியா இருக்கிற நீ? இல்ல ஒரு செத்து போன விசுவாசியா? ஆமென் ஜெபிக்கிறாரு, வார்த்தை சொல்றாரு, ஹல்லேலூயா சோத்ரனா, இன்னும் அப்படியே தீர்க்க தரிசனம் வர இல்ல, வேற லெவல்ல போவோம். நீங்க பண்ற உங்க அமைதி போயா சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியேன்ற மாதிரி இருக்கும். ஓகே ஆண்டவரே சோத்திரம் ஆத்திரம், இவங்களை ஆசீர்வாதின்னு வெளியில வந்துடணும். திரும்ப சொல்லித்தரேன், இது வேதத்துல ஜனங்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே மறுபடியும் படிங்க, தப்பா எடுத்து காட்டுற. 28:6 28 என்ன சொன்னாங்க ஜனங்க? ஆமென், அப்ப கர்த்தர் அப்படியே செய்வாராக. அல்லேலூயா. அப்போ என்ன வார்த்தை வருதோ, இப்போ 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1:19 படிங்க. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும். இப்ப 20 படிங்க. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? ஆம் என்று ஆமென் என்று இருக்கிறாரு. இப்ப என்ன சொல்லுது? வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்படி சொல்ற பாருங்க, இயேசு ஆம் ஆமென் என்று இருப்பது போல வசனங்களும் எப்படிதான் இருக்குது? ஆம் அல்ல அல்லது இல்லை என்று இராமல், அல்ல எஸ் அண்ட் நோ அப்படின்னு இல்ல, எஸ் தான் இருக்குது. ஆனா அது மிஸ் ஆகுது, எஸ் ஆகல, மிஸ் ஆகுது. வாக்கு தத்தங்கள் என்ன ஆகுதுமா? சொல்ல மாட்டீங்களப்பா. நமக்கு எஸ் ஆகல, ஏன் மிஸ் ஆகுது? பாஸ்டர் சரியில்லை, சபை சரியில்லை, உங்களுக்கு ஜபம் சரியில்லை, எங்க சர்ச்சுக்கு வா உனக்கு உடனே கல்யாணம் ஆயிடும், எங்க சர்ச்சுக்கு வா உனக்கு உடனே வீடு கட்டிடுவேன், எங்க போயிட்டு நடந்துச்சுன்னு வச்சுக்க, இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிடுறேன், கண் காணாத ஊருக்கு போயிடுறேன், நான் என்ன தேடினாலும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. கேன்வாஸ் பண்ணுவாங்க, சொல்லி தருவாங்க. மட சாம்பர நீங்க வாக்குத்தத்தம் சொல்லும் பொழுது, உங்களுக்கு செபிக்கும் பொழுது நீங்கள் என்ன தெரியுமா? கிளைம் பண்ணணும். அதை என்ன பண்ணணும்? அதை ரிசீவ் பண்ணிக்கணும். என்ன சொல்லணும்? ஒரு ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது, ஒரு நன்மை சொல்லும் பொழுது, அப்படியே கர்த்தர் செய்வாராகன்னு சொல்றதை தான் முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? ஆமென் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஆமென் சொல்லும் போதெல்லாம் என்ன தெரியுமா சொல்றீங்க? சொல்லுங்க. அப்படி அதிலும் முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? நிச்சயமாக, உறுதியாக. அது ஆமென் சொல்லும் போது எப்படி சொல்றீங்க? நிச்சயமா, உறுதியா, அப்படி அதுவும் நம்பிக்கைக்குரிய. நான் நம்புறேன், இந்த வார்த்தை என்ன நோக்கி வரும் பொழுது நான் என்ன சொல்றேன்? ஆமென் சொல்லும் பொழுது அதை நான் என்ன செய்யறது தெரியுமா? நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னு சொன்னா அந்த வார்த்தை உண்மையா உங்கள் மேல் வந்து பலிக்கும். சந்தோஷமா இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? விளையாட்டா சொல்ற வார்த்தை கூட பலிக்குங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்ற வார்த்தை? விளையாட்டா சொல்ற வார்த்தை. நீ எல்லாம் ஒரு நாள் ஊழியக்காரனா உனக்கு தெரியும் பாலாஜின்னு எங்க பாஸ்டர் சொன்னாரு பாருங்க. நான் ஆமென் சொல்லனா ஆமென் சொல்லலையான்னு தெரியல, ஓப்பனா சொல்றேன். ஆனா இன்னைக்கு இத்தனை வருஷமா சொல்றது புரியுது இல்ல? ஒரு வேலை எப்பனா
அவர் கைக்கு போய் தண்ணி ஊத்தும் போது உடனே சொல்லுவார், அடுத்த முறை என் கைக்கு தண்ணி ஊத்தும் போது நீ என்னவா இருப்ப, ஊழியக்காரனா இருப்ப அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்லி தருவார். ஆமீன் சொல்லுன்னு சொல்லுவாரு. என்ன சொல்லுங்க, சாப்பிட்டு ஏன்னா கூடவே இருப்பேன்ல, கையெல்லாம் கழுவும் போது அப்படி தண்ணி ஊத்தும் போது அப்படி சொல்லுவார் சந்தோஷமா, அடுத்த முறை நீ கைக்கு எலியாவின் கைகளுக்கு நீர் வார்த்த எலிசா அப்படின்னு இருக்கு, அடுத்த முறை நீ ஊழியக்காரன். அடுத்த முறை இல்லையோ, இத்தனை வருஷம் ஊழியக்காரனா இருக்கிற காரணம் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தம் ஆல் ப்ராமிஸ், ப்ராமிஸ் ஆஃப் காட். எல்லா வாக்கு தத்துவங்களும் நமக்கு என்னதான் இருக்குது. ஏன் ஆமென் என்று இல்ல, ஏன் எஸ் இல்ல, ஏன் இன்ன வரைக்கும் நோன் இருக்குன்னு சொன்னா நம்பிக்கையோடு சொல்லணும். இன்னும் சொல்ல போனா என்ன வார்த்தை வரும் அப்படின்னு ஒரு வாட்சபிள், ஒரு அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சபையில ஜபிச்சாலும் சரி, வீடுகள்ல ஜபிச்சாலும் சரி, நீங்க என்ன செய்யணும், என்ன வார்த்தை என்ன ஜபிக்கிறாருன்றத என்ன செய்யணும், நீங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், எங்க ஆமேன் சொல்லணும் சொல்லுங்க, எங்க அல்லேலியா சொல்லணும், எங்க ஸ்தோத்திரம் சொல்லணும்னு தெரியும். இல்லைன்னு வச்சுக்கோ, என்ன ஜெபம் பண்ண விட்டு நீங்க வேற எங்க உலகத்துக்கு போயிடுவீங்க, ஒரு மண்ணும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆனா கவனிச்சு வாட்ச் பண்ணீங்கன்னா அப்ப என்ன தெரியுமா வரும், ஆண்டவருடைய வார்த்தை ஒண்ணு சொல்லி தரேன். ஜனங்கள் இத உபாகமத்துல இருந்து தொடங்கி இருக்கு. உபாகமத்துல பாருங்க, உபாகமத்துல தொடங்கி கடைசியா அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் அது சாபமா இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. 27, 26 படிங்க உபாகமத்துல. அப்புறம் ஜனங்கள் எல்லாரும் அதற்கு என்ன செய்யணுமா, ஆமேன் சொல்ல கடனுமா. நல்லதும் சொல்லும் போது ஆமேன் சொல்லணும். ஓகே ரைட். ஜனங்க எங்க தொடங்கி இருக்கு இந்த ஆமேன் பழக்கம்? இல்ல அப்படி சொல்லக்கூடாது. எங்க தொடங்கி இருக்குன்னா 40 வருஷ வனாந்திர பயணத்திலே தொடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க ஆரம்பிச்சிருக்கு. எங்க ஆரம்பிச்சிருக்கு? அங்க. இப்ப நான் பிளஸிங்காக சொல்றேன் பாருங்க, ரோமர்ல படிங்க. நம்பர் 1 பாயிண்ட் ரைட் எழுதிக்கோங்க. ரோமர் 16:27, அதாவது கடைசி படிங்கம்மா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சொல்லுங்களே சீக்கிரம், நேரம் இல்ல. ஆமா, ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட உண்டாயிருப்பதாக. நான் சொன்னல, கடைசி பிளஸிங் சொல்ற வரைக்கும் ஜனங்க இருந்தாகணும். என்னமோ கப்பலை பிடிக்கிற பிளைட்டை பிடிக்கிற மாதிரி ஓன்னா, நான் சொல்றேன் எதுவுமே இடகுடமா சொல்ல வச்சிடக்கூடாது. கடைசி வார்த்தை, அதுவும் எப்படி ரிசீவ் பண்ணணும் தெரியுமா, ஆசீர்வாதத்தை எப்படி ரிசீவ் பண்ண சொல்லி கொடுத்த ஞாபகம் இருந்தா யாராவது சும்மா டக்குன்னு சொல்லி காட்டுங்க, செஞ்சு காட்டுங்க. பிளஸிங் நான் சொல்லும் போது, ஆசீர்வாதம் சொல்லும் போது நீங்க எப்படி ரிசீவ் பண்ணணும், கையை தூக்கி எங்க வச்சுக்கிட்டோம், இருதயத்தை வச்சுக்கிட்டு தலையை என்ன பண்ணணும், தாழ்த்தி அதை என்ன பண்ணணும், ஆமேன்னு ரிசீவ் பண்ணணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது என்ன செய்யணும், நீங்க கர்த்தராகிய இயேசுவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, ஆமேன். அப்படியே அன்பும் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதா, ஆமேன் சொல்லும் பொழுது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஆமேன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்பர் ஒன் என்ன செய்யணும் சொல்லுங்க, வசனத்தை, அதாவது தீர்க்க தரிசனத்தை, வாக்கு தத்தங்களை சொல்லும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். அதை ஏற்றுக்கொள்ளும் விதமாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள், ஆமேன் சொல்லுகிறீர்கள். சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குரியதாக. ஒரு காலி செக்கு, அமௌண்ட் எழுதின செக் இருக்கு, நேம் இல்ல, நீங்க ஆமேன் சொல்லும் போது என்ன பண்றீங்க தெரியுமா, அதுல உங்க பேரை எழுதுறீங்க, அது உங்களுக்கு சொந்தமா மாறும். இப்ப சொல்லுங்க அல்லேலூயா. தட்ஸ் குட். இதுதான் எடுத்துக்கிறது. உன்னை வாழாக்காம தலையாக்குவன் சொன்னா அது இத்தனை பேருக்கும் பொருந்தும், அது எல்லாருக்கும் பொருந்தும். ஆனா யார் அதை உள் நம்பிக்கையோட அந்த வார்த்தையை படிச்சுக்கோங்க, எது எப்படியோட நம்பிக்கையோட உண்மையோட அந்த வார்த்தையை ஆமேன்னு சொல்றாங்களோ, அது அவர்களுக்குரிய வார்த்தையா, லிட்டரலா இருக்கிற வார்த்தை. சொல்லுங்க எப்படி எப்படி லிட்டரல் அப்படின்னா எழுத்தா இருக்கிற வார்த்தை உங்களுக்கு லைஃபா மாறும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இல்ல இல்ல எழுத்தா இருக்கிற வார்த்தை உங்களுக்கு வாழ்க்கையா மாறும், லிட்டரலா இருக்கிறது லைஃபா மாறும். அப்படியே சில பேருக்கு பலிக்கும்.
சும்மா நான் உன்னை புழுதியில இருந்து எடுத்து குப்பையில எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார் பண்ணா. ஜான் ஜபராஜி சொன்னாரு, பால் தினகரோடு அவங்க குடும்பத்துல அவருக்கு வீட்டுல கூப்பிட்டு டின்னர் கூப்பிட்டு சாப்பிடும் போது அவங்களாம் பெரிய ஆளா இருக்கும் போது இந்த மனுஷன் குப்பை தொட்டிலையும் காப்பரே ஓரத்திலையும் வாழ்ந்த மனுஷன் அவர் சொல்றாரு, என்னை அவங்களாம் நம்ம தமிழ்நாட்டிலேயும் உலகம் முழுவதிலையும் மிகப்பெரிய ஊழியக்காரங்க, அவர்களோடு உட்காரும் போது அந்த மனுஷன் சொல்லலாம், பிரபுக்களோடு ராஜாக்களோடு கத்தனை பண்ணி இருக்கிறாரு, உட்கார பண்ணி இருக்கிறாரு. அந்த வார்த்தை சொல்லும் போது அவர் எப்படி எடுத்திருப்பாரு? உண்மையா சத்தியமா நம்பிக்கையோட ரிசீவ் பண்ணிருப்பாரு. அது அவருக்கு பழிச்சிருக்கு. இப்ப புரிஞ்சுக்கங்க, வசனம் சும்மா இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல வசனம் சும்மா இல்ல, சும்மனா காட்டியும் எழுதி வச்சது இல்லை. இதற்கு பேர் என்ன தெரியுமா? சத்திய வேதம். இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமையும் ஜீவனும் உயிரும் கொட்டி இருக்குதுங்க. அப்படியே நடக்கும். எப்படி நடக்கும்? உன்னை 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன்னா அப்படியே 2 மடங்கு ஆசீர்வாதம். உனக்கு வெட்கத்துக்கு பதிலா உனக்கு நாளத்தனையா பலன் வரனா அப்படியே வரும். சும்மா கிடையாது. உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர பண்ணுவேன்னு சொன்னா அப்படியே பலிக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்படி அது என்ன சொல்லுவாங்க? எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தமா, நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள், ஜாதிகளுக்கு என்ன செய்றீங்க? தலை யாரா அது? நமக்கு தெரியாத ஜனங்க யாரா இருக்கிறா? ஜாதிகளுக்கு என்னடா அது என்னைக்கோ கொடுத்தது, இன்னைக்கு அது ப்ராசஸ்ல அது லைவ்ல நடந்துகிட்டே இருக்குது. சந்தோஷமா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், வசனங்களை சொல்லும் பொழுது நீங்க இனிமே என்ன செஞ்சாகணும்? எதுக்கு ஆமென் சொல்லணும்னு யோசித்து சொல்லுங்க. எல்லாத்துக்கும் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. ஆனா கண்டிப்பா சொல்லுங்க. நீங்க சொல்லும் பொழுது பக்கத்துல இருக்கிற ஆளு பொறாம பண்ணும். இது முன்னாடி சொல்லிடுச்சு, செக் யார் பேர்ல போயிடுச்சு? யார் பேர்ல? யார் முந்திக்கிட்டாங்களோ, ஐயோ கோட்டை விட்டுட்டேனே, அடுத்த முறை வெயிட் பண்றேன், அடுத்த செக் யாருக்கு தான்? செக் மீன்ஸ் அடுத்த அமௌண்ட் யாரு தான்? எனக்கு தான் சொல்லி. ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர். அப்புறம் இருங்க, அப்படியா பண்ண நான் இருங்க, என் மூச்சு முட்டை எவ்வளவு கஷ்டப்பட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் பாடினா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு விஷயம் இருங்க, ஏகப்பட்ட பேப்பரா, அதனால ஒரே குழப்பம். இந்த வார்த்தை ரொம்ப அந்த எழுதின ஊழியக்காருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர்ங்கிறத இந்த வசனத்துல நம்ம இருக்கிறாரு, எழுதி இருக்கிறார். அல்லேலூயா. பொய் சொல்லவோ மனம் மாறவோ அவர் மனுஷன் அல்ல. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பாடலாமா? எப்படி 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 அதை எப்படி உச்சரிக்கணும்? நீங்க பாடுங்க கோடி. நம்பத்தக்கவர். என்ன எச பாட்டு பாடுறீங்களா? நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? வர்றா நம்பத்தக்கவர் எப்படி சொல்லணும்? அது சொல்லும் பொழுதே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்ல. நாங்க பாடுறோம், நீங்களும் கூட சேர்ந்து பாடுங்க. அப்ப யார் பாடுறான்னு தெரியும். ரெடியா? நீங்க மைக் இருக்குன்னு கத்துவீங்க பாஸ்டர். நீங்க என்ன பின்னாடி பேசுவீங்களா எனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுவான். இந்த பையன் வேற எஃபோர்ட் வைக்கிற கேன்றாரு. நம்ம கிட்ட மைக் கொடுத்து பாக்கட்ட நாமளும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவானே, அதனால மைக் இல்லாம பாடுவோம். நாங்க 3 பேரும் ரெடி. போய் எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே,
யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. கைதட்டி உற்சாகமா அல்லேலூயா. ஜனங்க சொல்லணும். வெளிப்படுத்தலையே கடைசி வசனத்துக்கு முந்தின வார்த்தை படிங்க. வெளிப்படுத்தல 22ல 21 படிச்சீங்களா? 20 படிங்க. வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே. இதுதான் மாரநாதா. மாரநாதா அப்படிங்கிற வார்த்தையினுடைய விளக்கம். ஆமென் என்று சொன்னால் எப்படி அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தமோ, அல்லேலூயா என்று சொன்னால் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் என்று அர்த்தமோ, மாரநாதா என்று சொன்னார் கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும் என்கிற அர்த்தம். எப்படி ஸ்தோத்திரம் பண்றீங்களோ, அல்லேலூயா சொல்றீங்களோ, அதே போல மாரநாதான்னு நம்ம சபையார் சொல்லணும். மாரநாதா இயேசுநாதா சீக்கிரம் வாருமையா. எப்படி 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 சொல்லணும்? எப்படி சொல்லணும்? மாரநாதா இயேசுநாதா சீக்கிரம் வாருமே. மூன்றாவது உலக போர் வரப்போதான். நான் ஒரு வரப்போதான். மூன்றாவது உலக போர் வரப்போதான். நாலாவது உலக போர்னு ஒண்ணு இருக்கு. மூணாவது வந்து முடிச்சு நாலாவது வரும்போது இயேசு வருவாரு. அல்லேலூயா. ஒரே குண்டு மழைகளோ காரியங்களோ கேட்கலாம், பஞ்சங்கள் வரலாம், பல சூழ்நிலைகள் வரலாம். சபையே விசுவாசியே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா வருவதை ఎదుర్పార్కురాయా? నీకు ఇష్టమా? నువ్వు ఆయత్తంగా ఉన్నావా? ఎదురు చూస్తావా? దేవుడు ఇప్పుడు రావచ్చా? வரலாமா? பணம் பாஸ்டர். ஒவ்வொரு விசுவாசுடைய எண்ணமும் ஆசை என்னவா இருக்குன்னு தெரியுமா? எப்பப்பா வருவீங்க? சொல்லுங்க, என்ன சொல்லணும்? எப்பப்பா வருவீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு எப்ப போதோ அப்பவே நீங்க அன்ஃபிட்டு, நீங்க அன்குவாலிஃபைடு. வருவாரு. வர்றவங்க ஆயத்தமா இருக்கிறவங்க போவாங்க. நீ ஆசைப்பட்டபடியே இந்த உலகத்துல விடுவாரு. உன் தலை மேல குண்டு விழும், உங்க வீட்டு மேல குண்டு விழும், நீ பட்டினியா கிடப்ப, எல்லா வேலையும் நடக்கும். ஆனா போயிட்டான்னு வச்சுக்கோங்க, சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. எங்க போயிட்டா? சொல்லுங்க, எங்க போயிட்டா? எடுக்கப்பட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மேல ஆட்டுக்குட்டியானவரோடு கூட உன்னதமான இடத்துல வாசம் பண்ணலாம். சரி, இப்ப இங்க திரும்ப வருகிறேன். ஜனங்க கடைசியா சொல்லியிருக்காங்க, உபாகமத்துல ஆரம்பத்துல சொல்லி இருக்கிறாங்க. இது விசுவாசிகள் மாத்திரம் இல்ல, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3 விதங்கள்ல இன்னும் நான் பாயிண்ட்டுக்கு வரல. முதல் பாயிண்டோட நிறுத்தி இருக்கிறேன். எது நிறுத்தி இருக்கிறேன்? வசனத்தை சொல்லும் பொழுது, வாக்கு தத்தத்தை சொல்லும் பொழுது, ஆசீர்வதிக்கும் பொழுது ஜனங்கள் என்ன செய்யணும்? ஆமென் சொல்லணும். அதுவும் எப்படி சொல்லணும்? ஆமென நொந்தத வெந்தத கெட்டு போனத வீணா போனதை சொல்லக்கூடாது. சொல்ற ஆமென் எப்படி இருக்கணும்? இடி மாதிரி இருக்கணும். சொல்லுங்க, இப்போ இடின்னு சொல்லல, ஆமென் சொல்ல சொன்னேன். இதா இடி? இடியாப்பம் மாதிரி இருக்குது இது. இடி மாதிரி சொல்ல எப்படி சொல்லணும்? ஆமென் சொல்லும் போதே செக்கு உங்க மேல பொத்துன்னு விழணும். அமௌண்ட் கொஞ்சம் அந்த கேம் விளையாடும் போது பாத்துருக்கீங்களா, அந்த ரவுண்ட் கிடக்குன்னு ஓடுற மாதிரி 1 லட்சம் ரூபாய் இல்ல, உங்க ஆமென்ல அது 1 கோடியா மாறணும். எத்தனை பேருக்கு அல்லேலூயா சொல்றீங்க? சந்தோஷமா? ஆமென். நம்பர் 1 படிங்க. அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ரைட். பரலோகத்துல நடக்கிற அல்லது நடக்க போற சம்பவத்தை யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி 4 ஜீவன்களும், அடுத்தது அப்படியே கீழே வாங்க, 19:4 படிங்க. 19:4 இதே வசனத்தை இன்னொரு டைமென்ஷன்ல இதே வசனத்தை 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் விழுந்து ஆமென் அல்லேலூயா சொல்லி வீற்றிருக்கிறவரை என்ன செய்தார்கள்? தொழுது கொண்டார்கள். கைகளை தட்டி சந்தோஷமா நான் சொல்றேன், ஆராதிக்கும் பொழுது ஆமென் சொல்லணும். ஆராதிக்கும் போதே சொல்லுங்க, என்ன செய்யும் போதே? ஆராதிக்கிட்டே இருக்கிறோம், ஆராதிச்சுட்டே இருக்கிறோம். ஆராதனையில நீங்க என்ன செய்யலாம்? கையை கட்டிக்கிட்டு அமைதியா இருக்கலாமா? சொல்லுங்க. அதுக்கு இங்க வரல. ஆமென் சொல்லி ஆராதனைக்குள்ள போகணும். அல்லேலூயா சொல்லி என்ன செய்யணும்? ஆராதனைக்குள்ள போகணும். இப்ப சும்மா சொல்றேன், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. நான் சொன்னா நீங்க என்ன சொன்னா? ஆமென். நம்பத்தக்க இல்ல, வேற யாரோ ஒரு பாடுறாங்க, ஒரு ஸ்பெஷல் சாங் பாடுறாங்க, நம்ம பாட தேவையில்ல. அவங்க பாடுறாங்க, நம்பிக்கைக்கு உரியவரே அப்படின்றாங்க. நீங்க கீழே உட்கார்ந்து சொல்லலாம், ஆமென் சொல்லலாம். அப்ப அந்த பாட்டுல அவங்க தேவன் என்ன செய்யறாங்க?
மகிமைப்படுத்துறாங்க. அவங்க மகிமைப்படுத்துற வார்த்தை நீங்க சொல்றீங்க, சொல்லுங்கம்மா. சொந்த ஆற்றலை நம்பவில்லை. ஆமாப்பா, ஆமேன். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? தந்தை உண்மையே சார்ந்து விட்டு. மறுபடியும் மேட்ரு முடிஞ்சு போச்சு. பாடுறீங்களோ இல்லையோ, பாட தெரியுதோ இல்லையோ, ஓ விடுப்பா, அது ஏதோ பாடுறாங்க, நம்மளுக்கு என்ன செய்யல, பாட தெரியல. அட்லீஸ்ட் என்ன செய்யலாம்? வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது, உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது, உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உன் சமூகம், நம்புகிறே உன் வசனம். வசனத்தை கேட்கும் போதும், ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுதும் ஆமேன் சொல்ற நீங்க ஆராதிக்கும் போது என்ன செய்யணும்? ஆமேன் சொல்லிட்டு அப்படியே கூட சேர்ந்து பாடலாம். இல்ல பாடுற வார்த்தையை கீழே இருந்து நீங்க என்ன பண்ணலாம்? ஆமோதிக்கலாம். அவர்கள் தொழுது கொண்டார்கள். அவர்கள் தொழுது கொள்ளும் போது என்ன செய்தார்கள்? ஆமேன் என்று சொல்லி. அடுத்தது 7:12 படிங்க. 7:12 7:12 7:12 வெளிப்படுத்தல் தான். கொஞ்சம் தண்ணி. ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும், சொல்லுங்க, கனமும் வல்லமையும் என்ன செய்வதாக? சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்லி. யார் தெரியுங்களா? சகல ஜனங்களும் தூதர்களும். 10 பேர் தம்பி. இல்ல, சகல ஜனங்களும் வர பாருங்க, கோத்திரங்களும் நான் எடுக்கிறேன். ஜனங்கள் என்ன 9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இவர்கள் சொல்லுகிறார்கள், சகல ஜாதிகளும் ஜனங்களும் எண்ணக்கூடாத ஜனங்க. அதுதான் நீங்களும் நானும் பரலோகத்துல போய் சொல்ல போறது இந்த ஆமீன் அல்லேலூயா தாங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோம். அதை எங்க சொல்லணும்? இங்கேயே சொன்னாதான் அங்க அலௌடு. இங்கேயே சொல்லாத உங்களுக்கு அங்க என்ன இல்ல? நீ இங்கேயே சொல்ல மாட்டேங்கிற, உன் வாயில என்ன வர மாட்டுது? நீ வேலைக்கே லாய்க்கு இல்ல. பெயிண்ட் அடிக்க தெரியாதவன பெயிண்ட் வேலைக்கு சேர்த்துப்பாங்களா? சொல்லுமா. பெயிண்ட் அடிறானா பையன் அவனுக்கு அடிச்சுக்கிட்டு பட்டப்பட்டியா? நான்லாம் பெயிண்ட் அடிக்கும் போதெல்லாம் நீங்க என்ன பார்த்தது இல்ல, பார்த்தவர்களுக்கு தெரியும். இப்ப எப்படி நிக்கிறோனோ அதே மாதிரி டிப்டாப்பா கூடுமான ஷூ எல்லாம் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுவேன்? என்ன கேட்பாங்க, யோ கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யற, எப்படி வந்திருக்கிற? சில நேரத்துல பிரேயர்ல இருந்து போவேன், இல்ல அங்க இருந்து பிரேயருக்கு வருவேன். ரோட்ல பிளாட்பாரத்துல எல்லாம் செய்யறது வந்து ஆனா என் மேல படாம என்ன செய்யணும்? அந்த மாதிரி. அதாவது இங்க ஆராதிக்காத அல்லது இங்க ஆமேன் அல்ல, அதுக்குதான் இன்னைக்கு இந்த செய்தியை எடுக்கிறது. நீங்க யாருமே அன்குவாலிஃபைடு ஆகக்கூடாது, நீங்கள் பரலோகத்துக்கு தகுதியாகணும். ஆகையினால ஒரு ஆமேன் அல்லேலூயா சொல்ல கத்துக்கங்களேன். ஆமே. பல நேரங்கள்ல எங்கேயோ ஒரு பாட்டு கேட்குறீங்களா, இங்க உங்க உள்ளம் சொல்லட்டும் ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயோ ஒரு வார்த்தை கேட்கிறீங்க, எங்கேயோ ஒரு செய்தி கேட்கிறீங்க, அல்லது ஏதோ ஒரு வசனத்தை பாக்குறீங்க, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், டக்குன்னு படிக்கிறீங்களா, உங்க வாயில இருந்து சொல்லணும் ஆமேன் ஆண்டவரே எனக்கு என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி பழகணும். நான் படிச்சேன், நான் பார்த்தேன் அப்படின்னா, படிச்ச பார்த்த இல்ல, ஆமேன் சொன்னியா, அப்பதான் அது உனக்கு என்ன ஆகும்? நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்க. அப்ப சொன்னேன், மூப்பர்கள், பரலோகத்தில் இருக்கிற 4 ஜீவன்கள், தூதர்கள், யாரும் இந்த கூட்டத்துல யாரு நிக்கிறா? கீழே படிங்க, 10ல இருக்குன்னு நினைக்கிறேன். தூதர்களும் சேர்த்து என்ன செய், யார் தம்பி?
தூதர்கள் யாவர் 11 இருக்குது. சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் மறுபடியும் இவங்களா உள்ள வந்துட்டாங்க பாருங்க. 4 ஜீவன்கள், அப்புறம் மூப்பர்கள், அடுத்தது சகல ஜனங்கள். ஒருத்தர் வாயிலே ஆமீன் வராம இல்ல, எல்லார் வாயிலே ஆமீன் வரணுங்க. அல்லேலூயா. ஆதியும் அந்தமும், அப்புறம் அல்பா ஓமேகாவும் ஆமே, அப்புறம் பரலோகில் அவர் நாமம் ஆமே, என் பரிகாரி ஆனாரே ஆமே. பாருங்க, இந்த ஆதான் எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்தது. அப்புறம் பார்த்தா இப்ப நீங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க? யாராவது லைட்டா குத்துனா எப்படி சொல்லுவான்? அந்த ஒரு அஜி என்னையா பாடி வச்சிருக்கிற. நான் யோசித்தேன், இந்த ஆக்கு பதிலா வேற ஏதாவது என்ன பண்ணி இருக்கலாம்? யாராவது கில்னா எப்படி சொல்லுவோம் நம்ம? ரெடி, லெட்டர்ஸ் டக்குன்னு மறந்து போச்சு, இங்க பாட்டு மாறி போச்சு. ரெடி, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆதியும் அந்தமும் ஆமே, அல்பா ஓமேகாவும் ஆமே. மறுபடியும் ஆதியும் அந்தமும் ஆமே, அல்பா ஓமேகாவும் ஆமே, பரலோகில் அவர் நாமம் ஆமே, என் பரிகாரி ஆனாரே ஆமே, பரலோகில் அவர் நாமம் ஆமே, என் பரிகாரி ஆனாரே ஆமே. ஆ ஆ ஆ வார்த்தைக்கு அழிவில்லை ஆமே, அது எல்லாமே செயலாகும் ஆமே, அவர் வார்த்தைக்கு அழிவில்லை ஆமே, அது எல்லாமே செயலாகும் ஆமே. உன்னதர் மறை உண்டு ஆமே, நமக்கு வல்லவர் நிழல் உண்டு ஆமே, உன்னதர் மறை உண்டு ஆமே, வல்லவர் நிழல் உண்டு ஆமே, பொல்லாப்பு நேராது ஆமே, ஒரு வாழையும் அணுகாது ஆமே, பொல்லாப்பு நேராது ஆமே, ஒரு வாழையும் அணுகாது ஆமே. அல்லேலூயா. அப்போ பரலோகம் கண்டிப்பா உங்களுக்கு இடம் இருக்கு, நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சோ ஐ சப்போர்ட் யூ. உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? ரெக்கமெண்ட் செய்கிறேன், உங்களுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன். ஏன்னு சொன்ன, திரும்ப சொல்றேன், சபைய பரலோகத்தை ஆயத்தப்படுத்ததான் என்னுடைய வேலை. வேற எந்த வேலையும் சொல்லுங்க, வேற எந்த இதுவுமே இல்லவே இல்லை. எனக்கு வேற எதுவுமே சொல்லி தர தெரியாது. ஒண்ணு மட்டும் சொல்லி தர தெரியும், வசனத்தை சொல்லி தர தெரியும். அல்லேலூயா. I am not a businessman, I am a minister of God. அல்லேலூயா. ஊழியத்தை ஒரு நாளும் வியாபாரமா செய்வதில்லை, ஊழியத்தில் ஒரு லாபமும் சம்பாதிப்பதில்லைன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன சம்பாதிக்க தெரியாதவன் ஊழியத்தை கொண்டு, நேத்தும் சொல்லக்கூடாது, அக்ஷாலுக்கு மறுபடியும் ஃபீஸ் கட்டும் போது வீட்டுல ஒரு நகையை வச்சுதான் ஃபீஸ் கட்டியிருக்கேனே தவிர, எந்த தந்திரமான வியாபாரம் தொழில்நுட்பம் செஞ்சு யாரையும் தாஜா பண்ணி நான் வாடல. உங்க ஊழியக்காரன் அப்படி யாராவது சொன்னாங்கன்னா செவுல திருப்பி சொல்லுங்க, எங்க பாஸ்டர் அப்படி கிடையாதுறான்னு சொல்லி. ரோட்ல போறவரும் சொல்லுவான், இந்த ஆள் எப்ப பார்த்தாலும் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறா, உங்க பாஸ்டர் எல்லாரும் வீடு வாங்குறான், எல்லாம் அது வாங்குறான், இந்த ஆள் எதுவுமே நான் வீடே வாங்க வேணாம் இல்லையா சொல்லுவோம். என் சபைக்கு இடம் வாங்கினா மட்டும் போதும். அது என் லட்சியம், என் எய்ம், என் கோல், என்னுடைய லைஃப் அச்சீவ்மெண்ட். என்ன சொல்றேன், நீங்க ஆமேன் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு இவ்வளவு ஆமேன் சொல்றேன், நான் சொன்னதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அது உங்க சொத்து. ஒன்லி மெயின்டெனன்ஸ் தான் யாரு. அப்போ விஷயத்துக்கு வருவோம். பரலோகத்துல ஜீவன்கள், நான்கு ஜீவன்கள், 24 மூப்பர்கள், தூதர்கள், சகல ஜாதிகளும் செய்ய போறது அதுதான். சரி, இப்ப பார்த்தோம். வார்த்தையை சொல்லும் போது, வசனத்தை சொல்லும் பொழுது, அடுத்தது வாக்குத்தத்தங்களை சொல்லும் பொழுது அதை ஆமென் என்று கிளைம் பண்ணிக்கிறோமே, அதே போல ஆராதிக்கும் பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுதும் நெகேமியா 8:6 படிங்க ஜனங்கள். நெகேமியா 8:6. அப்பொழுது எஸ்ரா
மகத்துவம் உள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லோரும் குவித்து மறுமொழியாக ஆமென் ஆமென். இந்த ஜனங்க கொஞ்சம் ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணிட்டு 2 டைம்ஸ் சொல்றாங்க. தெலுங்குல படிமா, தெலுங்குல நெகேமியா 1:8-6, எஸ்ரா துதிக்கும் பொழுது, கர்த்தர ஊழியக்காரங்க ஆராதிக்கும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஜனங்கள் என்ன செய்யணும்? கைகளை சொல்லுங்க, வார்த்தை போட்டிருக்கா, கைகளை குவித்து. இங்கிலீஷ் என்ன போட்டிருக்குமா? லிஃப்ட் அப் ஹேண்ட். கை தூக்கின்னு இருக்குது, குவித்துன்னு தமிழ்ல இருக்கு. தூக்கி கூட என்ன பண்ணிருக்கலாம், இது இப்படின்றத விட என்ன செஞ்சிருக்கலாம், குவித்து என்ன செய்தார்களா? மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி ஜனங்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? கர்த்தரை பணிந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது, ஒருவேளை நீங்க கூட சேர்ந்து பாடுறது 1 டைம்ஸ் இருக்கலாம், கூட சேர்ந்து பாட முடியல, ஒண்ணு என்ன தெரியுமா செய்யலாம்? ஆராதிக்கிற நேரத்துல நீங்க எழுந்து கைகளை குப்பி நீங்க என்ன செய்யலாம்? கர்த்தரை பணிந்து கொள்ளலாம். உங்களை யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல. என்னம்மா பாஸ்டர் பாடிட்டு இருக்கிறாரு, நீ என்ன வணங்குற குணுங்கிற? யோ, அவர் ஆராதிக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன்? கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறேன் சொல்லி. எங்க சபையில நாங்க அப்படி பண்ணுவோம், இங்கே பண்ணி இருக்கிறோம். ரைட்? பிதாவே ஆராதிக்கின்றோம். அப்படியே நாங்க அப்படி எல்லாம் கையெல்லாம் இங்க பண்ணிருக்கிறோம். ஞாபகம் இருக்குங்களா? இந்த சர்ச்சிலே பண்ணிருக்கோம். பண்ணிருக்கீங்களா இல்லையா? பண்ணலன்னா இப்ப பண்ணி விட்டுருவோம். ரைட்? எல்லாரும் முழங்கால் படி என்ன இப்ப இல்லமா ஃபைனலா பண்ணுவோம். அப்படியே கைகள் உயர்த்தி என்ன செய்யணும்? கூப்பி ஆமேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா சொன்ன வார்த்தையை சொல்லும் பொழுது, வாக்குத்தத்தம் சொல்லும் பொழுது, அதாவது ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது, தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஆமேன்னு சொல்லணும். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நீங்கள் ஆமேன்னு சொல்ல வேண்டும். கைகளை தட்டி கர்த்தருக்கு நல்லா ஹல்லேலூயா. தயவு செய்து கொஞ்சம் சேஞ்சஸ், லைஃப் சேஞ்சிங் சொல்லுவாங்களே, கொஞ்சம் நம்மளுடைய உங்களுடைய சேஞ்சஸ் கொஞ்சம் மாறட்டும். இல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. இனிமே நான் ஆமேன்னு சொல்லுவேன். சபையில இவ்வளவு நேரம் உட்கார்ந்த 1 மணி 3/4 மணி நேரம் செய்தி போயிருக்கு, ஒரு ஆமேன் என் வாயில வந்துச்சா? வரலன்னா நீங்களே உங்க தலையில அடிச்சுக்கிட்டு, மரமண்ட உன் வாயில என்ன வரல, நீ எல்லாம் எங்க பரலோகம் போக போற அப்படி அடிச்சுக்கிட்டு அங்க போய் எப்படி ஆமேன்னு சொல்லுவ? அல்லேலூயா சொல்லுவேன். குவார்டர்லி எக்ஸாமு, அப்புறம் ஆஃபலி எக்ஸாமு, அப்புறம் ஆனுவல் எக்ஸாமு. நீ குவார்டர்லியில ஃபெயில் ஆகி ஆஃபலியில ஃபெயில் ஆகி அப்புறம் ஆமா ஆனுவல்லே ஃபெயில் ஆனி அப்புறம் அடுத்த கிளாஸ்க்கு என்ன செய்ய மாட்டேன்? சேம் அதுதான். ஒவ்வொரு டெஸ்ட் மாதிரி இதெல்லாம் இங்கேயே பிராக்டிகஸ். இது வந்து உங்களுக்குள்ள இல்லைங்கிறதுனால எனக்குள்ள உணர்வை கொடுத்து ஆண்டவர் இதை எனக்கு கொடுத்தது. ஆமேன் சொல்ற பழக்கம் இல்லை, ஸ்தோத்திரம் பண்ற பழக்கம், அல்லேலூயா சொல்ற பழக்கம், இதெல்லாம் சபையின் பழக்கம் வழக்கம். இதை மறக்காதீங்க, மாத்தாதீங்க. சொல்லுங்களேன். வெக்கமா இருக்கே, எனக்கு எப்படி இருக்கு? சிக்குக்கா உந்தி, கூச்சங்கா உந்தி, ஷேமுக்கா உந்தினா அப்புறம் வேற ஷேம் தான் வரும். கர்த்தரை ஆராதிப்பதற்கும், சொல்லுங்க, கர்த்தரை துதிப்பதற்கும், கர்த்தரை உயர்த்துவதற்கும் வெக்கப்படக்கூடாது. எந்த இடத்திலும் கர்த்தரை உயர்த்த வேண்டும். ஒண்ணு பார்த்துக்கிட்டே வந்தோம். துதிக்கும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது, வாக்கு தத்தங்களை சொல்லும் பொழுது, ஆசீர்வாதங்களை சொல்லும் பொழுது ஜனங்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 6:13 இயேசு சுவாமி சொன்னார். படிங்கள். 6:13 எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை என்ன செய்யுங்க? காத்து ரட்சித்துக் கொள்ளுங்கள். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டாங்க. தெலுங்குல டக்குனு படிங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜெபிக்க சொல்லி கொடுத்து ஜபத்தை சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு? ஜபம் பண்ணும் பொழுது, அதை முடிக்கிற பொழுது ஜபத்துல என்ன இருக்கணும்? ஜபத்துல என்ன இருக்கணும்? சில பேர் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பது சொல்லாம கிளம்ப பிரேயரை முடிக்கிற மாதிரி, ஆண்டவரே நாங்க கேட்கிறப்பா தாங்கப்பா. அப்புறம் என்னாச்சு? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்,
பிதாவே அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன சொல்லணும்? ஆமென். அவர் நாமத்துல தொடங்கினதை அவர் நாமத்துல முடிக்கணும். முடிவுல என்ன சொல்லணும்? நான் இப்ப ஜெபித்த எல்லா ஜெபங்களும் அப்படியே ஆகட்டுன்னு முதல்ல நீங்க சொல்லணும். அப்பதான் சொன்ன உங்களுக்கு மற்றவர்கள் ஜெபிக்கும் போது அல்லது நீங்கள் மற்றவர்களோடு ஜெபிக்கும் பொழுது, ரைட், அப்படி கூடி ஜெபிக்கும் போது ஒரு 2 பேர் 3 பேர் ஜெபிக்கும் போது ஒருத்தர் ஜெபித்தா மற்றவர்கள் என்ன செய்யணுமா? ஆமென் அல்லேலூயான்னு சொல்ற பழக்கம் இருக்கணும். நமக்கு தான் கூடி ஜெபிக்கிற பழக்கமே இல்லையே, அது வேற கதை. கூடி ஜெபிக்கிற வழக்கமே வராதே, அது இன்னொரு கதை. அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. இங்க எத்தனை பேர் யாரு கூடயாவது கூடி ஜெபிக்கிறீங்க? உங்களுடைய பிரேயர் பார்ட்னர் யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? நான் கேட்டேன். அப்படி இல்லைன்னு சொன்னா யாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஆனா பிரேயர் பார்ட்னர் இல்லைன்னு சொன்னா உன் ஃப்ரெண்ட்ஷிப் ராங். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்கன்னு சொன்னேன்? யாரா இருக்காங்களா? வாயாடுறதுக்கு ஆள் கிடைக்கும், கடைக்கு போறதுக்கு ஆள் கிடைக்கும், ஒன்னா தின்றதுக்கு ஆள் கிடைக்கும், ரைட்? சொல்லுங்க வேற என்ன? சண்டைக்கு கூட ஆள் கிடைக்கும். வாடா நான் வரேன்டா உன் கூட அப்படின்னு எதுக்கு கூட வருவான் ஆளு. பொருளி பேச கூட ஆள் கிடைக்கும். ஆனா கூட ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆளு இல்ல. உங்க கூட ஜெபிக்கிறதுக்கு கை கோக்குறதுக்கு ஒரு ஆள் இல்ல. அல்லது உங்களால இன்னொருத்தர் எனக்கெல்லாம் செட் ஆகாது பாஸ்டர், நான் என்னால யார் கூட ஜெபிக்க முடியாதுன்னா, ஸ்தோத்திரம், யூ ஆர் a wanted piece. என்னால மற்றவங்களோட என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. எனக்கு ஜெபிக்க வராது. அதுக்கு விளக்கம் காரணம் தப்புன்னு சொல்றேன். நாங்க எங்க நண்பர்கள் ஆரம்பத்துல வளர்ந்தது, நாங்க எல்லாருமே கை கோத்து வேர்த்து விறுவிறுக்க, ஃபேன் இல்லாத, கரண்ட் இல்லாத, வெளிச்சம் இல்லாத ஒரு அறையில ஜெபிச்சதனுடைய விளைவு தான் இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருக்கிறோம். அப்படி ஜெபிக்கும் போது எவனுக்கும் ஒண்ணுமே கிடையாது, எவனுக்கும் வீடு கிடையாது, ஏதோ வண்டி பைக்கு சைக்கிள் இருந்தது, அவ்வளவுதான். மற்றபடி பெருசா சொல்லிக்க ஒண்ணுமே கிடையாது. ஆனா நாங்கள் கைகள்லாம் கோத்து ஜெபித்தோம். ஒவ்வொரு வாரமும் நாங்க என்ன செய்தோம்? எங்க ஃப்ரெண்ட்ஷிப் நாங்க கூடி ஜெபிச்சோம். ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிச்சோம், ஒவ்வொருடைய சூழ்நிலைகளுக்காக ஜெபிச்சோமே. அந்த ஜெபங்கள் இன்றைக்கு பலன் செய்து கொண்டிருக்கிறது. கூட சேர்ந்து எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணி கை கோர்த்து ஆமென் அல்லேலூயான்னு சொல்லி, நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒருத்தருக்காவது ஒரு ஜெப சப்போர்ட் அல்லது ஜெப பார்ட்னர் இல்லைன்னு சொன்னா தயவு செய்து இன்னைக்கே, அதாவது பெண்கள் பெண்களை, ஆண்கள் ஆண்களை ஜெப பார்ட்னராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அதுலயே கொஞ்சம் ஜாக்கிரதையாக நான் இருக்க வேண்டும். பாஸ்டர் நல்லது பாஸ்டர், எனக்கு ஒரு ஜெபம் நீங்க சொன்னீங்க பாஸ்டர், உங்க வார்த்தைக்கு நான் என்ன பண்ணேன்? நான் பாஸ்டர் நான் நீங்க சொன்னீங்களேன்னு ஒரு ஜெப பார்ட்னர்ன்னு சொன்னா, பெண்கள் யாரை தேர்ந்தெடுங்கள்? பெண்களை தேடுங்க. ஆண்கள் யாரை தேர்ந்தெடுங்க? ஆமாயா, கூடி ஜெபம் பண்ணுங்கயா. கணவன் மனைவியா இருந்தா கணவன் மனைவி ஜெபம் பண்ணுங்க. அண்ணன் தம்பியா இருந்தா, அக்கா தங்கச்சியா இருந்தா, அல்லது பிள்ளைகளா இருந்தா கூடி என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அல்லது ஃப்ரெண்ட்ஸா இருந்தா என்ன பண்ணுங்க? வாரத்துல ஒரு நாளாவது கை கோத்து நீங்க ஜெபிக்கலன்னா உங்கள் உங்கள் நட்பு அது நிலைக்காது. நேத்து கூட நானு, விஜி, மகேஷ், அண்ணாதுரை நாங்களா உட்காந்து பேசணும். எத்தனை வருஷமா நாங்க பழகிட்டு இருக்கோம் தெரியுமா? நாங்க நாங்க மகேஷ் ரொம்ப லாங்கு. ஆனா நாங்க வரைக்கும் ஒரு 4 பேர் கூடுறோம் அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன், கடந்த கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பழகிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஃப்ரெண்ட்லியா இருக்கிறோம். ஒருத்தர் நண்பரை போய் ஒருத்தரை பார்க்க போனோம், அவர் வீட்டுல போய் ஜெபம் பண்ணோம். ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம், ஒன்னா சினிமா தியேட்டருக்கு போனோம். நான் சொன்னேன், ஒன்னா ஒயின் ஷாப்புக்கு போனோம். நீ இல்லப்பா, அந்த கதையை சொல்லிட்டேன்பா. ஒன்னா பீச்சுக்கு போனோம், ஒன்னா சைட் அடிக்க போனோம், ரைட், ஒன்னா எல்லாத்துக்கும் போனோம், அப்புறம் ஒன்னா சபைக்கு போனோம், ரைட். இன்னைக்கு அந்த நட்பு இருக்குதுன்னு சொன்னா நாங்கள் ஒன்னா கூடி ஜெபித்தோம் தெரியுமா? அல்லேலூயா. யாருக்கும் ஜெபிக்கிறதுல யாரும் பெரியவங்க உயர்ந்தவங்கன்னு இல்ல, ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா பேசுறீங்களா? பக்கத்துல கேளுங்க. இவன் இல்ல, உங்க ஃப்ரெண்ட் இவன் இல்ல, இருந்தா நல்லா பேசுறல்ல, நல்லா வாயாடுறல்ல, ஆனா ஜெபிக்கிறதுக்கு மட்டும் என்ன செய்ய முடியல? சொல்லுங்கம்மா. வாயை நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்கலன்னா, நான் வேலை இருக்கு அப்புறம் முடிச்சுட்டு வரேன், ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு வரேன், குழம்பு செஞ்சுட்டு வரேன், துணி ஊற போட்டு வரேன், ஆற போட்டு வரேன்னா ஆளு எஸ்கேப் ஆகுதுன்னு அர்த்தம். ஆமென். நான் சொல்லுவேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் ஊக்கமா இல்லைனாலும் சும்மனா காட்டியாவது ஒரு ஜெபம் பண்ணு. ஒருத்தருக்காக ஒருத்தர் என்ன பண்ணுங்க? ஏசு சீசர்ல கூட்டு போயிட்டு, எப்பா எனக்காக என்ன பண்ணுங்க சொல்லுங்களேன்.
சொல்லுங்க, என்ன என்ன அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும் அத? எனக்காக 1 மணி நேரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? டக்குன்னு யாராவது ஒரு மீனிங் சொல்லி முடிங்க, நான் முடிக்கிறேன். கடையை சாத்துவோம். இயேசுவுக்கே ஜெபம் தேவைப்பட்டது, நீங்களும் நானும் ஏமாத்தணும். எங்க ஊழியக்காரங்க நாங்களாம் இப்ப கூடி ஜெபிக்கிறல, அப்ப என்ன பேசுறோம் தெரியுமா? பாஸ்டர், போன வாரம் எங்க சபையில நாங்க எல்லாம் நம்ம ஊழியர்களுக்காக ஜெபித்தோம். நம்ம நைட் பிரேயர்ல நாங்க அப்படி ஜெபித்தோம். நாங்க 4 பேர் 5 பேர் கூடி ஜெபிக்கிறோமா, அதுல இந்த லோக்கல்ல இருக்கிற பாஸ்டர்ஸ்க்கு ஜெபிச்சோம். அவங்க எனக்காக ஜெபிக்கிறாங்க, நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. நாங்க மாசத்துல 2 புதனும் ஒரு இரவு ஜெபத்துல நாங்க என்ன செய்யறோம்? கூடி ஜெபிக்கிறோம். காரணம், ஒருவருக்கு இன்னொருவருடைய ஜெபம். யாரையும் ஜெபத்தையே நம்பி வாழ சொல்லல. நான் அப்படிப்பட்ட மோட்டிவேஷனை தப்பா தர மாட்டேன். ஆனால் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஜெபிக்கணும். சொல்லுங்க, எனக்கே நீங்க ஜெபிக்கணும். எனக்கே நீங்க என்ன செய்யணும்? கண்டிப்பா ஜெபிக்கணும். எங்க பாஸ்டர் சுகத்தை தாங்க, பாதுகாப்பு தாங்க, பைக் ஓட்டும் போது அல்லது சொன்ன படிக்கட்டுல கீழே விழ பார்த்தேன். எனிவன், எந்த ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஜெபிக்கணும். ஒருத்தருக்காக ஒருத்தர், ஒரு விசுவாசிக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுவோம். அப்போ இன்னைக்கு கற்றுக்கொள்கிற காரியம், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:14, 2 கொரிந்தியர் 1:19 வாசித்து முடிப்போம். மைய வசனத்தை எடுக்கவே இவ்வளவு தாமதம். அந்த வார்த்தை தான் தேன ஸ்தோத்திரம். எங்கடா இது பாயிண்ட் எழுதி வச்சிருந்தனே, இது என்னடா இது ரெஃபரன்ஸ் எழுதுறேன்னு பார்த்து படிப்பா. சிருஷ்டிக்கு ஆமென் அப்படிங்கிற அந்த இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறாரா? the head of God creation. இன்னொரு இடத்துல போடுது beginning of God creation, chief of God creation. எல்லா சிருஷ்டிப்புக்கும் இயேசு தான் முதன்மையானவர். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம், அவர்தான் ஆமென். உங்க வாயில ஆமென் வரும்போது என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுன்னு சொல்றீங்க, இன்னொன்னு சொல்றீங்க, எஸ்ன்னு சொல்றீங்க. அல்லேலூயா. முட்டி போடுவோமா? இப்ப எல்லாரும் சேர்ந்து இயேசு சொல்லுவோம். முட்டி போடுவோம். అందరూ మోకాలేయండి దేవుని సముఖంలో భయభక్తిగా స్తోత్రం చెల్లి. సర్వలోకాధిప నమస్కారం, சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம், ஜெகத்தின் ரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மானுடர் உயிரடைந்தோங்க, கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மானுடர் உயிரடைந்தோங்க, கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சர்க்குணனே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். முத்தொழிலோடே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோடே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்ரா நித்ய திரியேகா நமஸ்காரம். எல்லாமே சேர்ந்து கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்ரா நித்ய திரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தரணியில் மானுடர் உயிரடைந்தோங்க, தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த
தயாபர பிதாவே நமஸ்காரம். ஆருவியாடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்ரா நித்திய நமஸ்காரம். கைகளை கூப்பி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். அல்லேலூயா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். நல்ல வாய்களை திறந்து உமையே உயர்த்துகிறோம், உம்மையே போற்றுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் என்பவரே, ஆமென் என்பவரே கர்த்தராகிய இயேசுவே. அல்லேலூயா. ரபா கஷரனா நதிரா கதிரே பேனேபே. ஹalleluya, ஹalleluya. இணைந்து எல்லாமே ஹalleluya, ஆமென். எல்லாமே பிரதர்ஸ். ஓ Alleluia, 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 Emmanuel, Alleluia, Alleluia. எல்லாமே இணைந்து பிரதர்ஸ். Yes, Alleluia, Alleluia, அவராமே. Alleluia, 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 அவராமே. Alleluia, 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 Alleluia. Alleluia. Sheka maderebe laboka shaka daraba ola magederebe shidaranaba moye kadarebe shaka daranaba oh laboka daranaba. Mighty, mighty name, we worship you, Lord. We mighty name, ola baga shidas. Oh, oh. Hallelujah. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். Hallelujah. என்னோட இணைந்து Hallelujah. பரலோகத்தை உணர்வோம். Hallelujah. Amen. Amen. Alleluia. Alleluia. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து Alleluia. Amen. Alleluia. Hallelujah. இணைந்து என்னோட பிரதர்ஸ். Hallelujah. ஒவ்வொருவரும் அம்மா ஒவ்வொருத்தரும் பரலோகம் கேட்கட்டும்.
ஹalleluya 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 ஹalleluya. கரம் பிடித்து நடத்துவார் கண்மாலை. ஒரு நாள் உங்களை நிச்சயமா கண்மலையின் மேல் நிறுத்துவார். ஓ ஷாகாபாதே, mighty name we glorify. Ola baka shida rama. Hallelujah. சபையா இணைந்து ஹalleluya எல்லாரும் சொல்லுவோம். ஹalleluya ஹalleluya எல்லாம் இணைந்து சொல்லுவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எந்த துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான நாமமுடையவரே, கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, எங்கள் தூயாதி தூயவரே. ஹalleluya. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஒருவருக்கே ஹalleluya நன்றி. ஹalleluya நன்றி தகப்பனே. உம்மை துதிக்கனால வாய்களை திறந்து நீர் ஒருவரே ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமாய் முந்தினவரும் பிந்தினவரும் நீர். சர்வ சிருஷ்டிக்கும் ஆதியுமானவர் நீரே. எங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் உமக்குள் ஆம் ஆமேன் என்றும் இருப்பதற்காக சொந்தமாக்கிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் உரிமையாக்கிக் கொள்ளுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. எத்தனை பேர்